பிரதர் பிரதர் சார் ஒண்ணுல சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க சார் சத்தம் போட்டு சொல்லிருக்கலாம்ல சார் ரைட்டு ஏன்டா டேய் சார் வாங்க சார் ஹாஸ்பிடல் போவோம் சார் இருங்க இப்ப வேண்டாம் சார் நான் பண்ண பாவத்துக்கு நீங்க போய் பலி ஆயிட்டீங்களே சார் வாங்க சார் இல்ல பிரதர் இதுதான் பிரதர் விதி சார் வாங்க சார் போலாம் சார் வாங்க சார் இல்ல பிரதர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்னால இனிமே முடியாது பிரதர் இல்ல சார் சார் நான் அவ்வளவுதான் சார் இல்ல சார் உங்களுக்கு எது வாங்க சார் நான் காப்பாத்துறேன் நீங்க வாங்க சார் சார் ஹாஸ்பிடல் போன நீங்க போய்ச்சறீங்க வாங்க சார் எந்திரிங்க சார் இல்ல பிரதர் நான் பொழைக்க மாட்டேன்னு எனக்கே தெரியுது ஹாஸ்பிடல் போறதெல்லாம் வேஸ்ட் பிரதர் விட்டுடுங்க என்ன சார் 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 இல்ல பேசாதீங்க சார் சார் வாங்க சார் போலாம் எந்திரிங்க சார் சார் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது சார் என்ன எனக்கு சாகுறத பத்தில எந்த கவலையும் இல்ல பிரதர் ஆனா என்னோட மகா பிரதர் அவளை பத்தி நினைச்சாதான் என்னால பிரதர் இந்த கடவுளோட விளையாட்ட பாத்தீங்களா வாழும் போது என்ன எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு இப்ப ஞாபகம் வந்த நேரத்துல அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்பெல்லாம் ஒண்ணு ஆகாது சார் நீங்க வாங்க சார் பிரதர் இனிமே என் மகா கூட இந்த ஜென்மத்துல என்னால சார் சார் அப்பெல்லாம் எதுவும் பேசாதீங்க சார் ஒண்ணு ஆகாது சார் நான் காப்பாத்துறேன் சார் உங்களை வாங்க சார் 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 நீங்க உங்க மகா கூட சேர்ந்து வாழ்வீங்க சார் சார் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சார் சார் நான் உங்களுக்கு சாக விட மாட்டேன் நீங்க வாங்க சார் வேணாம் பிரதர் வேணாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் என்ன நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் போற வழியில என்னோட உயிர் போயிரும் பிரதர் இல்ல சார் என்ன காப்பாற்றணும் உங்க உயிரை நீங்க வாங்க சார் போலாம் சார் இருங்க பிரதர் இங்க பாருங்க நீங்க இதுக்கு எந்த வகையிலும் காரணம் கிடையாது எனக்கு இது நடக்கணும்னு ஆல்ரெடி அந்த கடவுள் எழுதி இருக்காரு அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது பிரதர் என்ன ஒண்ணு என்னோட மகாவை ஒரு வாட்டி கடைசியா பார்த்திருந்தா சந்தோஷமா செத்திருப்பேன் பிரதர் பேசாதீங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு பிரதர் பரவாயில்ல பிரதர் எனக்கு இல்லைன்னா என்ன என் மகா நல்லா இருந்தா மட்டும் போதும் பிரதர் அவ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் பிரதர் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அதுக்கு ஒரு உறுதி கிடைச்சா நான் நிம்மதியா செத்துருவேன் பிரதர் அப்படி பேசாதீங்க சார் பிரதர் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வீங்களா சார் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் எனக்காக மகா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா பிரதர் இந்த உலகத்துல யாருமே படாத கஷ்டம் எல்லாம் அவ பட்டிருக்கா பிரதர் இனிமே அவ கஷ்டப்படக்கூடாது அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது பிரதர் இந்த நிமிஷத்துல இருந்து அவ எதுக்காகவும் அழக்கூடாது எனக்காக கூட அழக்கூடாது பிரதர் ப்ளீஸ் இத பாருங்க நான் செத்து போன விஷயம் கூட அவளுக்கு தெரியக்கூடாது மறைச்சிருங்க பிரதர் மகா எதுக்காகவும் அழக்கூடாது பிரதர் அது மட்டும்தான் பிரதர் எனக்கு வேணும் சார் எப்படி சார் இது என் நேரம் உங்களை பத்தி நினைச்சிட்டு எப்படி சார் இதெல்லாம் மறைக்க முடியும் பிரதர் மகாக்காக எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் பிரதர் ஆகணும் பிரதர் நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சு அவளால தாங்க முடியாது பிரதர் காலம் பூராவா அதை நினைச்சு அழுது செத்துருவா பிரதர் எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும் பிரதர் செய்வீங்களா எனக்காக செய்வீங்களா பிரதர் ப்ராமிஸ் பண்ணுங்க பிரதர் எனக்காக நீங்க இதை செய்வீங்களா என் மகாவை கண் கலங்காம பாத்துப்பீங்களா நீங்க சார் ஒண்ணு இல்லை சார்
பார்த்துட்டீங்களா? பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் பிரதர். என் மகா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம நீங்க தான் பிரதர் அவளை பார்த்துக்கணும். பார்த்துப்பேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பிரதர். சத்தியம் பண்ணுங்க பிரதர். பிரதர் ப்ளீஸ், எனக்காக சத்தியம் பண்ணுங்க பிரதர். பிரதர் பிரதர் பிரதர், அந்த கார்ல என் மகாவோட தாலி இருக்குது. அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க பிரதர். அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க பிரதர். தாலியா? ஆமா பிரதர், நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதே தாலி தான். எனக்காக ப்ளீஸ் எனக்கு எடுத்து கொடுங்க பிரதர். எடுத்து கொடு. நீ என்கிட்ட இருந்து 2 தடவை மிஸ் ஆயிட்ட. நான் தான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேனா? சார் போயிடலாம் சார், வாங்க சார். சார் சார் போலாம் சார். சார் உங்களுக்கு விட மாட்டேன் சார். சார் நீ வாங்க சார். உட்காருங்க சார். சார் ஒண்ணுவா சார். சாமி, துரோகி. என் உசுரை காப்பாத்திட்டு நீங்க போயிட்டீங்களே சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? இத்தனை வருஷம் கூட இருந்தவனே என் முதுகுல குத்த வந்துட்டா சார். யாருன்னே தெரியாது நீங்க வந்து உங்க உசுரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்களே சார். முனீஸ்வரா, நீ பொய்யா அருள்வாக்கு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உண்மையில்லாத இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? விக்ரம் சார் இறந்து போனதை நானே என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் எப்படி நீ விக்ரம் சார் திரும்பி வருவாருன்னு சொல்ற? இதுல எது உண்மை? முனீஸ்வரா, நான் கண்ணால பார்த்தது உண்மையா, இல்லை நீ சொன்ன அருள்வாக்கு உண்மையா? குலதெய்வ கோயிலுக்கு போன மகாவை அங்கேயே காவு கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா நாம தப்பிச்சா போதுன்னு ஓடி வர மாதிரி பண்ணிட்டானே அந்த வெற்றி. அவனை மீறி என்ன பண்றது? நாம என்ன பண்ணாலும் அவளுக்கு காவல் தெய்வமா வந்து நின்னு பாதுகாத்துட்டு இருக்கானே. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவன் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என்ன பண்றது அவனை? கோயில்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே. இந்நேரம் கண்டுபிடிச்சு என் மேல செம்ம கோவத்துல இருப்பானே. அவன் என்ன மன்னிச்சு விட மாட்டான். கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணுவான். அதுக்காக அவனுக்கு பயந்து நான் ஓடி ஒளியணுமா?
அவனோட மோதித்தான் ஆகணும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். நாம பயந்து பின்வாங்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றியோ தோல்வியோ மோதி பாத்திர வேண்டியதுதான். கார் சவுண்ட் கேக்குது. கோயில்ல இருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த வெற்றி வேற வந்திருக்கான். அண்ணி உள்ள வாங்க. வெற்றி உள்ள வாங்க. என்ன சார், உங்க அரண்மனையை காணான்னு தேடுறீங்களா? ஆமா விக்கி, எங்க என் வீட்டை காணோம்? சார், அதெல்லாம் நம்ம கோயில இருந்து கிளம்பும் போதே பிரிக்க சொல்லிட்டோம். பிரிக்க சொல்லிட்டீங்களா? ஏன்? ஆமா சார். ஆமா வெற்றி, இனிமேல் தனி கொடுத்தனெல்லாம் தேவையில்ல, ஒரே கொடுத்தனம் தான். வாங்க முதல்ல உள்ள. இல்லை விஜய், நான் உள்ள வரதை பார்த்துட்டு மகா ஏதாவது சொல்ல போறாங்க. சார், அவங்களுக்காக நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, இன்னுமா அவங்க உங்க மேல கோவத்துல இருப்பாங்க? வாங்க சார். இல்லை விக்கி, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதே அவங்க தான். அவங்க கூப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி உள்ள வர முடியும்? அண்ணி, அவரை உள்ள கூப்பிடுங்க. மேடம், நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுங்க மேடம் அவரை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க. சார், இன்னும் என்ன சார் யோசனை? அதான் மேடம் உள்ள வர சொல்லிட்டாங்களே, உள்ள வாங்க சார். என்ன சார் யோசனை? வாங்க வாங்க. ஆட வாங்க சார். வாங்க வெற்றி, வாங்க. வாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. மகா வெற்றி கிட்ட பேசணும்னு சொல்றானா, ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்ன விஷயம்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால உஷாரா காய் நகர்த்த முடியும். போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம். மகா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்? விக்ரம் எங்க இருக்காரு வெற்றி? தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க வெற்றி, அதை நான் சத்தியமா நம்ப மாட்டேன். விக்ரம் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கொஞ்சம் மறைக்காம சொல்லுங்க வெற்றி. விக்ரம் இப்போ எங்க இருக்காரு? எனக்கு நிஜமா தெரியாது. இந்த தண்ணி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, விக்ரம் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது? எங்க ஏங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த தண்ணி மேல சத்தியம் பண்ணி விக்ரம் இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். வெற்றி, ஏன் வெற்றி இப்படி பண்றீங்க? விக்ரம் இருக்கிற இடம் ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்னங்க பாவம் பண்ண? என்னை ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க? வெற்றி, சொல்லுங்க வெற்றி. என்ன பார்த்தா பாவமா தெரியலையா உங்களுக்கு? நீங்க என்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனீங்க, கோவில்ல நடந்த பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துனீங்க. இது எல்லாமே என் மேல இருக்கிற அக்கறையில தான் பண்ணீங்க. அத நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்லல. ஆனா விக்ரம் இருக்கிற இடத்த மறைச்சிட்டு இதெல்லாம் பண்றதால
எனக்கு ஒரு நன்மையும் நடக்க போறதில்ல வெற்றி. சாக போனவளை காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு பதிலா சாகட்டோன்னு ஒரேடியா விட்டுருக்கலாம்ல. எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? வெற்றி, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் வெற்றி. என் விக்ரம் எங்க இருக்காருன்னு சொல்லிடுங்க வெற்றி. என்னால இதுக்கு மேல கஷ்டப்பட முடியாது வெற்றி. நான் வேணா உங்க கால்ல கூட விழறேன். ப்ளீஸ் மேடம் விக்ரம் எங்க? எந்திரிங்க ப்ளீஸ் சொல்லுங்க வெற்றி. வேண்டாம், நீ எழுந்துருங்க. தயவு செஞ்சு முதல்ல நீங்க சொல்லுங்க. எந்திரிங்க மகா. எந்திரி மகா. ஹே மகா, எந்திரி மகா ப்ளீஸ். எந்திரிங்க மேடம். என்ன நீ இப்படி பண்றீங்க? மகா நீங்க please உண்மையை மகா. சொல்லாம நான் எழுந்திருக்க போறதில்ல வெற்றி. விக்ரம் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நான் சொல்றேன், ப்ளீஸ். நீங்க எந்திரிங்க ப்ளீஸ் மகா, எந்திரிங்க. நான் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருந்தேன். விக்ரம் என்ன? விக்ரம் செத்துட்டானா? அனி, விக்ரம் விக்ரம் சார் சாக போற கடைசி நிமிஷத்துல கூட அவர் சாகுற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாது. மகா, என் மகா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். அதனால உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நான் மறைச்சிட்டேன் மகா. வெற்றி, என்ன வெற்றி சொல்றீங்க? விக்ரம் இறந்துட்டானா? இவ்வளவு நாளா எங்க கூட தானே இருந்தீங்க. எப்படிங்க இது உங்களால சொல்லாம மறைக்க முடிஞ்சது? உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையாங்க? வெற்றி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க வெற்றி. விக்ரம் இறந்ததை நீங்க எங்க கிட்ட சொல்லாம மறைச்சது கூட தப்பு இல்ல. கடைசியில அவனை நாங்க பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே. எப்படி வெற்றி இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? இல்ல, விக்ரம் இன்னும் சாகல. விக்ரம் உயிரோட தான் இருக்காரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு வெற்றி. விக்ரம் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. விக்ரம் இங்கதான் இருக்காரு. உயிரோட தான் இருக்காரு. உயிரோட தான் இருப்பாரு. இல்ல மகா, நீங்க நம்பலனாலும் உண்மையத்தான். விக்ரம் சார் பாம்பு அடிச்சு இறந்ததை நானே பார்த்தேன். இல்ல, நீங்க பாம்பு வெடிச்சது தானே பாத்திருப்பீங்க. விக்ரம் இறந்ததை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு வெற்றி. விக்ரம் உயிரோட தான் இருக்காரு. ஆமா சார். இல்லைன்னா உங்க உடம்புல இறங்கின முனீஸ்வரன் விக்ரம் சார் உயிரோட இருக்காருன்னு சொல்லிருக்க மாட்டாருல்ல. விக்ரம் சாமி சொன்னதுல இருந்து எனக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சுதான். ஆனா நடந்தது நான் என் கண்ணால பார்த்தேனே. இல்ல வெற்றி, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் விக்ரம் உயிரோட தான் இருப்பாரு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. என்ன அந்த பாம்பு வெடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? விக்ரம் எங்க இருக்காருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் வெற்றி. எங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க போய் பார்த்தா விக்ரம் பத்தி எதனா விஷயம் கிடைக்கலாம்ல. அத வச்சு நான்
விக்ரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பேன். வந்து கொஞ்சம் காட்டுங்க வெற்றி ப்ளீஸ். இல்ல மகா, எனக்கு தெரிஞ்சாங்க எதுவும். எங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் கும்பிட்ட அக்னி அம்மன் என்ன கைவிடாது. நீங்க வாங்க வெற்றி. மகா, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க வர வேண்டாம். என் பேச்ச கேளுங்க. சாமி சொன்ன மாதிரி, நீங்க நம்புற மாதிரி விக்ரம் சார் உயிரோட இருந்தா கண்டிப்பா நான் அவரை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டு வரேன். இது என்னோட கடமை. சரி, நான் போயிட்டு. பரவாயில்ல, கோயில நாம பண்ணதுக்கு பழிவாங்க வெற்றி நம்மள நோக்கி வருவான்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மகா விக்ரம பத்தி கேட்டு அவனை டைவர்ட் பண்ணிட்டான். இதுவும் ஒரு வகையில நல்லதுனாலும் இன்னொரு வகையில நல்லதில்ல. விக்ரம் உயிரோட இருந்தானா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதுவும் விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, சுத்தம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. அவனோட அம்மாவை கொன்னதுல ஆரம்பிச்சு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண வரைக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். இதுல இருந்து நாம தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி விக்ரம் வெற்றி 2 பேரையுமே சாகடிக்கிறது தான். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. சிங்கத்தையும் புலியையும் ஒரே நேரத்துல சாய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இவங்கள காலி பண்ண இந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஓநாய் கூட்டமும் ஒன்னு சேர்ந்து வரணும். அப்பதான் அது முடியும்.